1 கிலோ மட்டன் எப்படி வரும்? போன்லெஸ் பீஃப் தாங்க, போன்லெஸ் மட்டன் தாங்க, போன்லெஸ் சிக்கன் தாங்க, நாட்டுக்கோழி தாங்க. எங்க இருந்து வரும்? எப்படி வரும்? எப்படி வரும்? இன்னைக்கு சமையல் எரிவாயு தீர்ந்து போகுது இல்லையா? இதே போன்று ஒரு நாள் ஆட்டுக்கறியும் இல்லாம போகும். அன்னைக்குதான் எங்களுடைய பேச்சு உங்களுக்கு புரியும். ஒரு நாள் மாட்டுக்கறியும் தீர்ந்து போகும், ஒரு நாள் தண்ணீரும் தீர்ந்து போகும், அத்தனை உணவு பொருட்களும் தீர்ந்து போகிற நாள் தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் உங்களுக்கு புரியும். அப்ப புரிஞ்சு ஒண்ணும் ஆக போறது இல்லை, ஒன்னும் செய்ய முடியாது. அப்ப புரிஞ்சு ஐயோ அன்னைக்கே சொன்னானுங்களே இவங்களை பழமைவாதிகள் சொன்னோமே. யார் பழமைவாதி? எனக்கு முன்னால் பேசியான சொன்னாரே, அவர் ஒரு எம்இ பட்டதாரி, நான் ஒரு பிஇ பட்டதாரி, மெக்கானிக்கல் இன்ஜினியர். இங்க பேசி அத்தனை பேருமே படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள். ஆனாலும் நாங்கள் படித்த பட்டம், நாங்கள் பார்க்கின்ற வேலை, இது எல்லாவற்றிற்கும் முதுகெலும்பமாக இருக்க போவது இந்த நாட்டினுடைய உணவு பாதுகாப்பு தான். இந்த நாட்டில் உணவு இருந்தால்தான் நானும் நீங்களும் நாம் எல்லாரும் உயிர் வாழவே முடியும் என்கிறதை உணர்ந்த காரணத்தால் தான் நாம் தமிழர் என்கிற பேரமைப்பின் அரசியல் களத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம்.